அக்கா, டாக்குமெண்ட்டையும் இவங்கெல்லாம் வெளியே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது வெளியே எடுத்ததானே எது எப்ப எடுக்கணும்னு தெரியும். அவனுங்க ரொம்ப உஷாரு வீரா. வேற ஏதாவது ஒரு திருட்டு வேலை பண்ணிதான் அவனுங்களை நம்ம ஜெயிக்க முடியும். ஏங்கா, நீங்க தான் அவருக்கு கூடவே இருக்கீங்கல்ல, அவருக்கு எதுல வீக்னஸா இருக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்களே ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்களேன். என் புருஷனுக்கு பொம்பளைங்கன்னா ரொம்ப இலக்காரம். ஆனா பொம்பளை பையனா மரண பயம். அன்னைக்குதான் நீங்க பாத்தீங்கல்ல என்னம்மா பயந்தாருன்னு. ஓ, உங்களுக்கு தெரியாதுல்ல, வள்ளியம்மாவுக்கு தான் தெரியும் இல்லவா? அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? சூப்பர் ஐடியா. நான் வேணும்னா இந்த தடவை போய் பேய் வேஷம் போட்டுக்கவா? வேஷமா? மறுபடியுமா? பிருந்தா, நம்ம போட்ட பிளானே திரும்ப பண்ண முடியாதுடி. பாத்தீங்களா, அவரை பத்தி எப்ப நம்ம பேசினாலும் அவரே நேர்ல வர மாதிரி இருக்கு. ஐயோ, அங்க பாருங்க உங்க ஹஸ்பண்ட். நீங்க சொன்ன மாதிரி அவன்கிட்ட வசூல் பண்ணிட்டானே, வேற யார்கிட்ட அதை வாங்கணுமானே? சாரி, யாரும் இல்ல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னதுமா? இந்த ஊர்ல இந்த அதெல்லாம் பிரச்சனை வராதுனே, எல்லாம் பாத்துக்கலாம்னே. அமானுஷ்யம் இந்த மாதிரி இருக்கிற சொத்தெல்லாம் சில பேர் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அதை அங்க இருந்து விரட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் ஓட்டுறதுக்கு இந்த ஊர்ல சிறப்பு பரிகாரம் இருக்கு. ஆமா, அது இந்த ஊர் ஆளுங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். ஓ, நான் அந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது கூட இருந்து பாத்திருக்கேன். அப்படியாமா? ஏமா, அதுக்கான பரிகாரம்லாம் நம்ம எப்படி பண்ணணும்? எப்படி பண்ணணும்னா அது பெரிய இமயமலை ரகசியம். நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னா நான் உனக்கு சொல்றேன். சொல்ல மாட்டேமா, நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். சரி, நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னா நான் உன்னை நம்பி சொல்றேன். நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய மரம் இருக்குல்ல, அந்த பெரிய மரத்துக்கு கீழே அவங்க வாங்கின அந்த பேய் இருக்கிற சொத்து பத்திரத்தை கொண்டு போய் வச்சுட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை 4 அறுத்து குங்குமம் தடவி 4 பக்கம் எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கண்ணை மூடி நல்லபடியா மனசார சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் அந்த பத்திரத்தை எடுத்தா அதுல இருந்து பேய், பிசாசு, பில்லி, சூனியம் எல்லாம் ஓடி போயிடும். இந்த ஊர்ல இந்த மாதிரி தான் இப்படிப்பட்ட சொத்தெல்லாம் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. நீங்க சொல்றத கேட்கும் போதே எனக்கு பயமா